சைன் இன் பண்ணதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஸ்டார்ட் அப் கைட். இங்கே லைன் கிரியேட் பண்ணுறது, பார்ட்டி ஆட் பண்ணுறது, அப்புறம் அந்த பார்ட்டிக்கு லோன் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி என்பதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக லைன் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைனோட நேம் கொடுக்கணும். நீங்கள் என்ன வேணும்னாலும் பேர் கொடுத்துக்கலாம். இந்த கேஸில் நான் ஈவினிங் டெய்லி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது லைன்கான ஏரியா. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போகிறதுன்னு கொடுக்கலாம். நான் குரோம்பெட்னு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். பேட் லோன் த்ரெஷ்ஹோல்ட் டேஸ் ரொம்ப முக்கியம். எத்தனை நாள் வந்தால் நிப்புல சேர்க்கணும்னு நீங்கள் இங்கே போடணும். இப்போ 60 நாள் கணக்குனா 80 நாள் தாண்டினா நிப்பு கணக்கு வரும்னா உங்கள் நாட்களை 80ன்னு செட் பண்ணிக்கலாம். இந்த லைனில் 100 நாள் கணக்கு 130 நாள் தாண்டினா அதை நிப்பு கணக்கில் சேர்க்குறோம். அதனால் 130 நாள் போட்டிருக்கேன். அடுத்து லைனோட டைப் சேர்க்கணும். இது என்ன லைன்? டெய்லி லைனா, வார லைனா, மந்த்லி லைனா, இல்லை மந்த்லி இன்ட்ரெஸ்ட் லைனா? மந்த்லி இன்ட்ரெஸ்ட் லைனா என்னன்னா வட்டிக்கு கொடுத்துருக்கோன்னா அதுக்கு ஒரு லைன் கிரியேட் பண்ணலாம். இப்போ நாம் டெய்லி லைன் கிரியேட் பண்ணுறோம். டெய்லி கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கலெக்ஷன் டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எந்த நாள்லேருந்து அப்ளிகேஷன் மூலமாக வரவு வைக்கணும்னு செட் பண்ணுங்கள். பை டிஃபால்ட் நாளைக்கு டேட் இருக்கும். அதை கொடுத்துட்டு கிரியேட் லைன் செலக்ட் பண்ணினீங்கன்னா லைன் கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்ட்டி எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பாரோவர் நேம், பார்ட்டியோட நேம். இங்கே என்னோட பேரை வச்சுக்கிறேன், கார்த்திக் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். அடுத்து அட்ரஸே அப்டேட் பண்ணலாம். தெரு பேர் எதுவும் இருந்தால் அப்டேட் பண்ணலாம். இல்லை பார்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அவங்க வீட்டில் இருந்து லொக்கேஷனை மார்க் பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷன் வச்சு யார் வேணும்னாலும் ஈஸியாக பார்ட்டியோட வீட்டுக்கு போயிடலாம். அடுத்து மொபைல் நம்பர். பார்ட்டியோட மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்க. அடுத்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பரை ஆட் பண்ணலாம். கடை பேரு தேவைன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். பார்ட்டி ஜாமீன் மூலமாக கொடுத்துருக்காங்கன்னா ஜாமீன்தார் பேரு, யார் ஜாமீனில் நம்ம காசு கொடுக்குறோம் என்பதை அப்டேட் பண்ணலாம். மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பார்ட்டிக்கும் அதிகபட்சம் எவ்வளவு பணம் கொடுக்கலாம் என்பதை செட் பண்ணலாம். ஏஜென்ட் யாராவது நம்ம கிட்ட லைன் பார்க்குறாங்கன்னா பார்ட்டிக்கு இந்த அமௌண்ட்டுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா ஓனருக்கு மெசேஜ் போகும் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதுக்காக தான் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். எல்லா பார்ட்டிக்குமே இது கண்டிப்பாக கொடுக்கணும். செட் பண்ணிவிட்டு கிரியேட் போரோவரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போரோவர் கிரியேட் பண்ணியாச்சு. போரோவர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லோன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். கிரியேட் லோன் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண பாரோவர் பேர், ஃபோன் நம்பர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பாரோவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோன்னு போடணும். இப்போது 10,000 ரூபாய் கொடுக்குறோன்னு செட் பண்ணிக்கிறேன். அடுத்து இஎம்ஐ. எத்தனை நாள் கணக்கு, டோட்டல் இஎம்ஐ 100 நாள்னா 100 நாள், 60 நாள்னா 60 நாள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து த்ரெஷ்ஹோல்டு டேஸ். இது நிப்பு கணக்கு நாட்கள். அடுத்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி என்பதை இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து அட்டக்காசு. ப்ராசஸிங் சார்ஜ்னா அட்டக்காசு தான். அந்த அட்டக்காசு அமௌண்ட்டை இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சில பார்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எடுத்துகிட்டு கொடுப்போம். ஒரு சிலருக்கு அமௌண்ட் முழுசாக கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் பின்னாடி வசூல் பண்ணிக்குவோம். இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொடுக்குறோன்னா கலெக்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அப்ஃப்ரண்ட்டே செலக்ட் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாயில் 1,500 ரூபாய் போக மீதி 8,500 ரூபாய் தான் பார்ட்டிக்கு கொடுக்கணும்னு தெளிவாக வரும். அடுத்து எப்போ இருந்து வசூல் பண்ண போகிறோம் என்பதை ஃபஸ்ட் கலெக்ஷன் டேட்டில் செலக்ட் பண்ணணும். நாளையிலிருந்து வசூல் பண்ணுறோமா இல்லை 2 நாள் கழித்து பண்ணுறோமா என்பதனை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ரிவ்யூ பட்டன் கொடுத்தீங்கன்னா நம்ம செட் பண்ண எல்லாமே இதில் வரும். எவ்வளவு லோன் கொடுக்குறோம், எத்தனை நாள் இஎம்ஐ, ஒரு நாள் இஎம்ஐக்கு எவ்வளவு காசு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொடுக்குறோம், என்னைக்கு வசூல் ஸ்டார்ட் பண்ணுறோம்,
எவ்வளவு பார்ட்டி கையில் கொடுத்துருக்கோம் என்பதனை டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம். கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கிரியேட் லோன் பட்டனை செலக்ட் பண்ணினீங்கன்னா லோன் கிரியேட் ஆகிடும். மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.